அண்மைச் செய்தி. சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் தங்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் 7வது நாளாக போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் பகுதி நேர ஆசிரியர் ஒருவர் நேற்று தற்கொலைக்கு முயன்று கவலைக்கிடமாக இருந்தார். அவர் தற்போது உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அழைத்து சென்றபோது கண்ணன் என்ற ஆசிரியர் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் தற்போது பரிதாபமாக அவர் உயிரிழந்துள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். தற்போது நேற்று தற்கொலைக்கு முயன்ற இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து ஆசிரியர்கள் ஏதேனும் தெரிவித்துள்ளனரா? கள நிலவரம் என்ன? விரிவான தகவல். வணக்கம். பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து இன்று 7வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்ற நிலையில் நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர் ஒருவர் திடீரென மருந்து கொடுத்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர் உயிரிழந்திருப்பதாக போராட்டக்காரர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதாவது சென்னை டிபிஐ வளாகம் முன்பு பகுதி நேர ஆசிரியர்கள் 7வது நாளாக அதாவது திமுக தேர்தல் வாக்குறுதியை 181 வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது நடத்தி வந்தனர். இந்த நிலையில கண்ணன், அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கண்ணன் என்பவர் பகுதி நேர ஆசிரியராக அது மன உளைச்சல் மற்றும் எவ்வளவு நாள் தான் போராடி கொண்டே இருப்பது என்ற வேட்கையில் தற்கொலை முற்றில் நேற்று தினமே ஏற்பட்டார். தற்போது அதாவது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில சிகிச்சை, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவுல உயிருக்காக போராடி வந்தார். இந்த நிலையில பகுதி நேர ஆசிரியர்களுடன் தனது முகாம் அலுவலகத்தில் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த போராட்டக்காரர்கள். இந்த நிலையில தற்பொழுது அவர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்த போராட்டக்காரர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். உயிரிழந்த ஆசிரியரை பொறுத்தவரைக்குமே பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வேப்பம்பட்டு ஒன்றியத்தைச் சேர்ந்தவர்களும், அதே நேரத்தில் எண்புது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியராகவும் பணியாற்றி வருவதாகவும் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆசிரியரை தொடர்ச்சியாக இன்று 7வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து ஒவ்வொரு ஆசிரியருமே உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து போராட்டங்கள் நடத்தி அதே போல அவர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வந்தாலும் பல குறைகளை கூறி அதே நேரத்தில் அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கூறி தொடர்ச்சியாக வேதனையை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில தற்பொழுது உயிரிழந்திருக்கக்கூடிய கண்ணன் என்ற ஆசிரியருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும், அவருடைய குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று குறித்தும் தற்பொழுது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தொடர்ந்து அதாவது கண்ணீர் மலையில இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அதாவது தொடர்ந்து இந்த ஆசிரியருக்கு உயிரிழந்த சம்பவம் என்பது பெரும் சோகத்தை ஏற்பட்டிருக்கு. இந்த போராட்டக்காரர்களிடையே நேற்றைய தினம் நன்றாக தான் இருந்தார். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழல் தான் இந்த அளவுக்கு தள்ளி வைத்ததாகவும் அதே நேரத்துல உயிரிழந்த ஆசிரியருக்கு உரிய நிவாரணமும் அதே போல உரிய நீதியும் கிடைக்க வேண்டும் என்பது குறித்து அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 45 வயதுடைய கண்ணனை பொறுத்தவரைக்குமே பணி நேரம் கிடைக்காத மன உளைச்சல் இருந்திருக்கிறார். இனி எத்தனை காலம்தான் போராடுவது என்ற மன உளைச்சலை தாங்க முடியாமல் நேற்று தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில இன்று உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் என்பது கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை வைக்கப்பட்டிருந்தும் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை என்பது உடன்பாடு எட்டாத நிலையில தோல்வி இருந்திருக்கிறது. உயிரிழந்த ஆசிரியர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்து இங்கே இருக்கக்கூடிய போராட்ட ஆசிரியர்கள் அனைவருமே கோஷம் எழுப்பி கண் கலங்கி, அதாவது கண்ணீர் விட்டு ஒப்பாரி வைத்து நூதன முறையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதே நேரத்துல 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார்கள். கருப்பு துணியை வாயில் கட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில எங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு ஆசிரியருடைய உயிரை இன்று இழந்திருக்கோம். இன்னும் இந்த திமுக அரசிற்கு கொஞ்சம் கூட மனதில் ஈரம் இல்லையா, ஈவிரக்கம் இல்லையா, எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னும் எத்தனை பேருடைய ஆசிரியர்கள் உயிர்களை பழிவாங்க போகிறார்கள் என்றெல்லாம் கோஷம் எழுப்பி தற்பொழுது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்திலும் ஏற்றி வருகிறார்கள். முத்துக்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அண்ணனுக்கு வீர வணக்கம், அண்ணனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அண்ணனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அண்ணனுக்கு வீர வணக்கம். பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். கண்ணன் உயிருக்கு பதில் சொல், கண்ணன் உயிருக்கு பதில் சொல். நிவாரணம் வழங்கு, நிவாரணம் வழங்கு, நிவாரணம் வழங்கு, நிவாரணம் வழங்கு. கண்ணன் குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கு.
பதில் சொல் பதில் சொல் கண்ணன் உயிருக்கு பதில் சொல் நிவாரணம் வழங்கு நிவாரணம் வழங்கு கண்ணன் குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கு